السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயரால் வல்லநாயகனின் சாதியும் சமாதாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாளை மறுமையில் நமக்கெல்லாம் ஈடேற்றத்தை தரக்கூடிய சொர்க்கத்தை பெற்று தருகிற மறுமையில் மீசான் தராசில் அதிக கனமான இடை உள்ள ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எவரும் இல்லை. இந்த வார்த்தை ஒரு ரத்தின சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இந்த வார்த்தைக்குள் வந்துவிட முடியாது. இந்த வார்த்தையை இலகுவாக மொழிந்து விடலாம். கடல் ஆழத்தை விட ஆழமான கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் விமர்சனங்களையும் சந்திக்கின்ற ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தை. இன்றளவிலும் நாட்டில் இஸ்லாமியர்கள் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், அநீதம் செய்யப்படுகிறார்கள் என்றால் அதற்கும் இந்த வார்த்தை ஒரு காரணம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை தான் நாளை மறுமையில் நன்மையிலும் நம்மளை கொழுக்க செய்யும், கொள்கை ரீதியாகவும் நமக்கு நாளை சொர்க்கத்தை பெற்றுத்தரும். ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு முஃமினான முழுமையான முஸ்லிமாக ஆக வேண்டும் என்றால் இந்த ஒன்றில் மட்டும் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, இதுல இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, துணை இல்லை என்றால் தர்கா இல்லை என்று அர்த்தம். செத்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று அர்த்தம். இதுல இன்னொரு பாட்டையும் நமக்கு மார்க்கம் சொல்கிறது, அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை சற்று விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் 5 வேளை வாக்குகளில் 2 முறை ஒலிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படித்தான். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வாக்கிற்கு 2 முறை ஒலிக்கப்படுகிறது. நான் முஹம்மது அவர்களை இறைவனுடைய தூதர் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை இலகுவான வார்த்தை, யாரும் சொல்லிவிடலாம். சொன்னவர்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏற்றிருக்கிற பட்டியலில் வரமாட்டார்கள். சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அதற்கு சாட்சி கூறுகிறேன் என்றால் நான் அதன்படி நடக்க வேண்டும் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர்னா அவங்களை பின்பற்ற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கடமை. அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் பாசிட்டிவாவும் பேசுறான், நெகட்டிவாவும் பேசுறான். அப்படி கட்டுப்பட்டால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருளை விரும்புகிறார்களோ ஏகனை மட்டும் வணங்க வேண்டும், இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும்.
அல்லாஹ் கொஞ்சம் நெகட்டிவாவும் பேசுகிறான். கட்டுப்படாவிட்டால் அவர்களுக்கு நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படியும் அல்லாஹ் சொல்கிறான். செஞ்சீங்கன்னா நல்லது என்ன, தீமை என்ன, இரண்டையும் அல்லாஹ் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி குர்ஆனிலே காட்டுகிறான். இன்றைக்கு இணை வைப்பில் துடிப்போடு உறுதியோடு இருக்கிற நாம் கூட இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் கொஞ்சம் பலகீனமாகத்தான் இருக்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு பார்வை, நடை, உடை உடுத்துவது, தலை மாறுவது, செருப்பணிவது, கழிவறைக்கு செல்வது, தூங்குவது, தூங்கி விழிப்பது, சாப்பிடுவது, குடிப்பது, பேசுவது, பழகுவது, எல்லாவற்றிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிரதிபலிக்க வேண்டும். செருப்பு போடுறது இருக்கு, எப்படினாலும் போடலாம்ல. அதுல வலது காலில் அணிந்தால் முதலில் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலட்டும் பொழுது இடது காலில் கலட்டினால் அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒரு செருப்பணிவதில் கூட இந்த தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். தலை மாறுவது, எப்படினாலும் தலை மாறலாம். சீப்புக்கு முடிக்கும் பிரச்சனையா, வலதுபுறத்தில் மாறுவது முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுல மாற வேண்டாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி எப்படி படுத்தாலும் தூக்கம் வரும், குப்புறப்படுத்தாலும் வரும், மல்லாக படுத்தாலும் வரும். ஆனால் வலதுபுறமாக முதல்ல தூக்கும் பொழுது கடைசி வரைக்கும் வலதுபுறமா தூங்க முடியாது. தூக்கத்தின் துவக்கத்தில் வலதுபுறமாக படுப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த சிறிய சுண்ணாக்களில் இருந்து பெரும் சுண்ணா வரையிலும் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு வாழ்வியல் முறை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்கிற அறிவுரையை விட இந்த தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரை அதிகம். ஒரு மனிதனை மனிதனாக்குகிற அறிவுரை. இதை என்றைக்குமே பாரமாக நினைக்காது. ஒரு தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். 70க்கும் நெருக்கமான இடத்தில் திருமறை குர்ஆனில் பதிவு செய்யப்படுகிறது. தொழுகை இல்லாதவர் மறுமையிலே கட்டாயம் வெற்றி பெற முடியாது. 1000 சாக்கு போக்குகளை நீங்க வச்சுக்கோங்க. உடம்பு முடியல, அது முடியல, வியாபாரம் பிசி எல்லாம் சொல்றான். வியாபாரத்தை காரணம் சொல்றாங்க. வணிகமோ வர்த்தகமோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தொழுவதை விட்டும் அவர்களை தடுக்காது. யாரை? சூடவாசிகள், முஸ்லிம்கள். அப்ப நீங்க செய்கிற வணிகமோ வர்த்தகமோ அல்லாஹ்வை தொழுவதை விட்டு தடுக்கலாமா? முதல் ஜமாத் நடக்குது, கொஞ்சம் தாமதமாக தொழுகிறோம், அது வேற. என்னால அறவே பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை என்றால் அந்த தொழில் ஹலாலா? குர்ஆன் பிசினஸ்னால் நீங்க பண்ணுங்க. என்னால தொழுகைக்கு வர முடியலன்னா அப்படி ஒரு தொழில் தேவையா? தொழுகையில கூட தொழுகை முறைகளை நம்ம சரிபடுத்திருக்கோமா? நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதன் முறைப்படி நாம் தொழ வேண்டும். இல்லைன்னா தொழுகை அங்கீகரிக்கப்படாது. நபி வழி அடிப்படையில் தொழாவிட்டால் தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நீங்க எத்தனை லட்சம் ரக்காய் தொழுதாலும் தொழுவது எப்படி மார்க்கத்தில் முக்கியமோ அந்த தொழுகை முறையும் மார்க்கத்தில் முக்கியம். நெஞ்சில் தக்பீர் கட்டும் வேண்டும் ஹதீஸ்களில் இருக்கிறது. ஹாதிய அலா சத்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்சில கை வைத்தாங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க. வயிற்றில் தொப்புளுக்கு கீழாக, இதெல்லாம் பலவீனமான செய்திகள். இதுல என்னைக்காவது அக்கறை காட்டுறாங்களா? ஏடா தொழுதான செய்யறேன், எங்க தொழுதா என்ன, எங்க தொழுதா ஒண்ணும் இல்லதான், அது அல்லாஹ் சொல்லணும். சில காரணங்களை அல்லாஹ் தீங்கிழைப்பதற்காக, அல்லாஹ்வை மறுப்பதற்காக, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தின, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக போர் செய்தவருக்கு புகலிடம் அளிப்பதற்காக அவர்கள் பள்ளிவாசல் எழுப்புவார்கள். வலா தகூமு ஃபீஹி அபதா, அதை அல்லாஹ் பள்ளிவாசல் சொல்றா, அங்க நீங்க தொழாதீங்க. சில பள்ளிவாசல் இருக்கு, அது பள்ளிவாசல் தான், பள்ளிவாசல் தான் சொல்றாங்க. வலா தகூமு ஃபீஹி அபதா, அங்க போய் தொழாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
நம்ம மக்கள் சொல்றாங்க எல்லாமே பள்ளிவாசல் தானே. அது எப்படி எல்லாமே பள்ளிவாசல் ஆகும்? மணரா வச்சதெல்லாம் பள்ளிவாசலா? மெம்பர் நம்ம மெம்பர் வச்சா பள்ளிவாசலா? பள்ளிவாசல் என்றால் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. பள்ளிவாசலை நிர்வகிப்பவருக்கு சட்ட திட்டம் இருக்கிறது. இது வீடு காரியம் அல்ல, இது பைத்துல்லா, இறை இல்லம், இறை ஆணை. ஒவ்வொன்றுக்கும் நபி வழியை நம்ம பேண வேண்டும். அப்ப ஒரு தொழுகை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தக்பீர் முதல், தொழுகை நாளை தக்பீர் தான் துவக்கம், சலாம் வந்து முடியும். நபி வழி இருக்கா? காலங்காலமா தொழுகிறோமே, நம்ம தொழுகிற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஆதாரம் இருக்குதா என்பதை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம தொழக்கூடியவர்களா இருக்கிறோமா? அப்படியே தொழுவோம், அப்படியே தொழுவோம். வரல அசைக்குன்னு சொல்றாங்க, நீட்டுன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தொழுதாகும்? நபி வழி நடந்தா தானே சல்லு கமா ராய்த்து முடி உசல்லி. அல்லாஹ் சொன்னாங்க, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படித்தான் தொழுது. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க அதெல்லாம் மறுமையில ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரெல்லாம் நான் தொழுதேன், எப்படி தொழுதேன், இப்படி தொழுதேன், அப்படியா நீ தொழுத? என் தூதர் மாதிரி நீ தொழணும். இல்ல நான் ஹனபி சட்டத்தின் அடிப்படையில் தொழுதேன். ஹனபியா தூதர்? எவ்வளவு பெரிய இமாம்களா இருக்கலாம் தூதரா? ஷாஃபி இந்த மார்க்கத்திற்காக கடுமையாக உழைத்தவர்கள், புத்திசாலி, அதுக்காக தூதரா? ஹம்பலி, மாலிக், எத்தனை இமாம்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இமாம்கள் அப்படி சொல்லல. எந்த இமாம்களும் நீ என்னையத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு இடத்தில் சொல்றது கிடையாது. நாங்கள் சொல்வதையும் ஹதீஸ்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நபிகளாருக்குத்தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று தான் இந்த கருத்துப்படத்தான் எல்லா இமாம்களும் பேசுகிறார். ஆனா மக்கள் இன்னைக்கு மகரும் ஒரு விரலை செய்வதில், தக்பீர் கட்டுவதில், அத்தைஹாத் அமர்வில், தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்களில் நபி மொழியை பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்து பாருங்க. இது வழக்க வழிபாடு. சமுதாயம் சார்ந்த ஒரு திருமணம் எல்லா பள்ளிவாசல்களிலும் திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். தப்தர் கொடுக்கிறாங்க, ஹாலிம் ஷா பயான் பண்றாரு, ஃபத்வா எழுதுறாரு, கையெழுத்து போடுறாரு, ஜமாத்தார் வராங்க, சலாம் கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, கை கொடுக்கிறாங்க, எல்லாம் சரிதான். நபி வழி பேணப்படுகிறதா, மறுக்கப்படுகிறதா? நீங்க நபி வழிக்கு மாற்றமா திருமணம் நடக்க தெரியாம நடத்துறாங்க, தெரிஞ்சும் மறுத்து நடத்துறாங்க. யாரு தெரியாமலாம் இல்ல, ஒன்னு ரெண்டு இருக்கலாம், அது அவங்களுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ள. வரதட்சணை வாங்க கூடாது மார்க்கம் சொல்லுகிறது தெரியாத ஆள் யார் இந்த ஊர்ல சொல்லுங்க? வாங்குறவங்க சரின்னு சொல்லுவாங்கடா, பழகிட்டோம். பெரியவங்க சொல்றாங்க. சில இளைஞர்களையும் நம்ம பார்க்க முடிகிறது, நல்ல நபி வழி பேணி நடப்பார்கள், சொல்லுவாங்க, எல்லாம் சரிதான். அந்த திருமணம் வரும் பொழுது பாப்பா சொல்றாங்க, உம்மா சொல்றாங்க. மார்க்கம் தொட்டா வாப்பானா யாரு, உம்மானா யாரு? அந்த முஸ்லிம் போல வாங்க. வாப்பா உமாவுக்கு மதிப்பு கொடுக்கும்னு சொன்னதே மார்க்கம் தான். இல்லைன்னா மதிப்பு கொடுப்பாங்களா யாராவது? இல்ல. உலக அடிப்படையை விட்டுருங்க. தாய் தந்தையை பேண வேண்டும், சீ என்று சொல்லக்கூடாது மார்க்கம் சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம தாய் தந்தையை கண்ணியமா வைக்கிறோம்னா மார்க்கம் சொல்லுகிறது. முன்ன பண்ண அவங்களுக்கு அவங்கள்ட்ட நடந்தாலும் பொறுத்து போகிறோம். ஏன்? சொர்க்கம் இருக்கிறது. தாய் தந்தையை, வயதானவர்களை அரவணைத்தால், காத்தால், பராமரித்தால் சுவனம் நிச்சயம், மாற்று கருத்து இல்லை. இதை சொன்னதே அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு மாற்றமா வரும் பொழுது அல்லாவா பெற்றோர்களா, அல்லாவா குடும்பமா, அல்லாவா உறவா, அல்லாவா ஜமாத்தா, அல்லாவா முன்னோர்களா, அல்லாவா பழக்க வழக்கமா என்று வந்தால் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை தவிர எந்த முடிவும் எடுக்க கூடாது. அதுக்கு மாற்றமாக எடுத்தால் நான் முஸ்லீமா என்பதை யோசிப்போம். மார்க்க விஷயத்தில் என்ன, தாய் தந்தை, அக்கா தங்கச்சி, ஜமாத்து, ஊரார்கள், முன்னோர்கள் எவனா இருந்தா என்ன, நமக்கு கொள்கனா கொள்கதான். முஹம்மது ரசூலுல்லாஹ்னா முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க பார்க்கிற சமுதாயத்துல வரதட்சணை மார்க்கத்தில் இல்லாதது, இளைந்த நிலையில் உள்ளது, பெண் வீட்டில் பிச்சை எடுக்கக்கூடியது, அந்த திருமணங்கள்
6 வருடம் 7 வருடம் படித்த ஆலிம்களால் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்படுகிறது என்றால் நபி வழி பாத்தியா ஓதுறது, பலகீனமான துவாக்களை ஓதுவது, திருமண முறைகளில் நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதையெல்லாம் மீறி திருமணத்தை நடத்திவிட்டு அதுக்கு ஜமாத்தார்கள் வந்து நிக்கிறாங்க, ஊரார்கள் கையெழுத்து போடுறா, ஊர் மக்கள் எல்லாம் வர்றாங்கன்னா இது என்ன நபி வழி? சில பேர் திருமணம் தானே, என்ன திருமணம் தானே, திருமணம் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸ்ல எத்தனை சட்டங்கள் இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படியான பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், திருமண முறை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எதை மகர் கொடுக்க வேண்டும், மகரை யார் நிர்ணயிக்க வேண்டும், ஆண்களுக்கான தலாக் சட்டம் என்ன, தலாக்கானால் பெண்ணுடைய இத்தா என்ன, கணவன் இறந்தால் பெண்ணுடைய இத்தா என்ன, ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து உறவு கொள்ளாவிட்டால் அவர்களுடைய இத்தா என்ன, கர்ப்பிணி பெண்ணுடைய இத்தா என்ன, மாதவளுக்கு அற்றுப்போன பெண்ணுடைய இத்தா என்ன, இந்த பெண் வேண்டாம் புலா கொடுத்தா அந்த பெண்ணுக்கான இத்தா என்ன. திருமணம் சும்மா ஒரு நாள் கூத்து மாதிரி இத்தனை சட்டம் இருக்குங்க திருமணத்துல. கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒழுக்கக்கேடான செயலுக்கு செய்தால் அதுக்கு என்ன சட்டம், பிரச்சனைகள் வந்தால் என்ன சட்டம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும், 100க்கும் அதிகமான சட்டங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் வருவதற்கான காரணமே இந்த திருமணம் தான். அந்த திருமணம் கடுமையான ஒப்பந்தம் என்று குர்ஆனில் சொல்லப்படுது. சமுதாயத்தில் இதுல அலட்சியம், இதுல யாருக்கெல்லாம் நபி வழி மீறாங்க பாருங்க. தாய் தந்தையர்கள், நீங்க இந்த ஊர் வழக்கம் ஜமாத் வழக்கம் இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. குர்ஆன் ஹதீஸில் எது திருமண முறை சொல்லப்படுகிறதோ அதை செய்யுங்கள். அதை செய்வதனால் ஊரையோ ஜமாத்தையோ உறவையோ எவனையோ பகைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் பகைப்போம், இறை வழி நிற்போம். இதான் இஸ்லாம், இதான் மார்க்கம், அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். முகமது நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு முகமது நபிக்கு மாற்றமாக ஒரு சபையில ஒரு திருமணம் நடக்கும், அதை அங்கீகரிப்பார்கள். அங்க நபியை தூக்கிவிட்டு நீங்கள் உலக உறவுகளை வைக்கிறீர்கள் என்றால் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். திருமணத்துல பாட்டு கச்சேரிகள், பாட்டுக்கு இஸ்லாமுக்கு சம்பந்தம் இருக்கா? அதுல நம்ம மக்கள் சமீபமா ரஹ்மானுக்கு தலாக் ஆயிருச்சான். இவன் பண்ற வருத்தம் இருக்க இன்னும் ஒவ்வொரு அண்ணனுக்கு உண்மையிலே தலாக்கான யாரையும் விமர்சிக்க சொல்லல. அவர் முஸ்லீமா, அவர் முஸ்லீம் இல்ல முஸ்லீம் செயல்பாடு இல்ல, அது எதுக்கு நமக்கு? இன்றைக்காவது நம்ம மார்க்கத்துக்கு மாற்றமா நடந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கிறா? நம்ம குடும்பத்துல ஒரு திருமணம் மாற்றமா இருக்குது, அதை யோசிக்கிறோமா? அடுத்தவர்களை, சினிமா கூட்டாளிகளை, அடுத்த நபர்கள், அடுத்தவருடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய நேரங்களையும் பொழுதையும் கழிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, திருமண விஷயத்துல இதுல நபி மொழிகள் ரொம்ப மறுக்கப்படுகிறது. என்ன வேடிக்கைனா, நபி வழிபடி ஒரு திருமணம் நடத்தினா அவனை இழிவா பாக்குறது. என்ன சாந்தம் கல்யாணமா, பேர்ச்சம்பளமா, டீயா, தண்ணியா, நக்கல், கிண்டல். செலவை சுருக்கினால் பரக்கத்துன்னு சொன்னது இறை தூதர். நீங்க யார கிண்டல் பண்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கிண்டல் பண்றீங்க. எங்களை கிண்டல் பண்றீங்க? அவ்வாறு ஒரு நபி வழி திருமணம் நடத்துறதுக்கு குடும்பத்துல எத்தனை போராட்டம் பண்ணி நடத்துக்கிறாங்க, அது அவங்களுக்கு அந்த வழி தெரியும். சர்வசாதாரணமாக சாந்திர கல்யாணமா, தண்ணியாவது கொடுப்பியா, கொடுக்க தண்ணி கொடுக்கலாம் என்ன? திருமணத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல, திருமணம் செல்லாதா? மக்களுடைய போக்கஸ் உள்ள சாப்பாட்டிலே ஆயிடுச்சு. திருமண விருந்து, மண்டபங்கள், ஆடம்பரங்கள், பெண் வீடும் மாப்பிள்ளை வீடு சேர்ந்து விருந்து கொடுக்கிறது, இதெல்லாம் எங்க எடுக்கிறீங்க? இந்த சட்டம்லாம் வலிமான மாப்பிள்ளை கொடுக்கிறது தான் வலிமா. வலிமா இருக்கு, அது ஆம்பளையை சார்ந்தது. அது என்ன வலிமால ஆம்பளை பாதி பொம்பளை பாதி? வலிமாலாலே ஆண் தானே. அங்கங்க பெண் வீடு கூட்டு வந்துச்சு, உங்க வீட்டுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, எங்க வீட்டுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் உங்க வீடு எங்க வீடு இணையறதே இல்ல. ரெண்டு வீடும் நம்ம வீடுதே வரமாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் வரல, ஓ வீட்டுக்கு நீ கூட என் வீட்டுக்கு நான் கொடுக்குறேன்,
எங்க குடும்பம் பெரிய குடும்பம், எப்படி ரசூலுல்லாஹ்வோட பெரிய குடும்பமா? என் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், எல்லாரும் கூப்பிட்டாலும் ரொம்ப பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு துவா செய்ய கூட ஆளுங்க. நீங்க கஷ்டப்படும் போது வீட்டுல இருந்து ஒருத்தர் நோய் நிலைமை சார், என்ன பெரிய குடும்பம், 1000 பேர் 2000 பேர் இருந்தாங்களே, நீங்கள் கஷ்டப்படும் போது உதவினார்களா? ஆறுதல் சொன்னார்களா? உங்களுக்காண்டி துவா செஞ்சிருக்கிறாங்களா? அதனால விருந்து கொடுத்ததாங்க, திருமணம் விருந்துதாங்க குடும்பத்தை பேரணும். ஹதீஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துரு காலையில பாருங்க, இவனு மாதால பாருங்க, உறவுகளை பேரணும். உங்க மகனுக்கு 26 வயசுல கல்யாணம், 26 வருஷமா உறவை பேர மாட்டீங்க. அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, போய் பார்க்க மாட்டீங்க, மருத்துவ உதவி கொடுக்க மாட்டீங்க. குறைஞ்சபட்ச உறவை பேணணும் தெரியுமா? உங்க உறவை பத்தி முதல்ல பேசாம இருங்க. சொந்த உறவுக்காரனை அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, தாழ்த்துவது, அவன் வியாபாரத்திலேயோ குடும்பத்திலே கொஞ்சம் ஒசந்தா அவனை பத்தி தவறா சொல்வது, போராமை கொள்வது, இப்படி கேவலமான குணங்களை உறவுகளுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு நாங்க உறவை பேண போறோம்னு ஒரு போடு போடுறாங்க பாரு. அது போய் அது உறவை பேண்டது அல்ல. அது வந்து சமுதாயத்திற்கு பெருமையை காட்டுறதுக்காக செய்யணும். நான் 5000 பேருக்கு விருந்து கொடுப்பேன், பெரும் மண்டபத்தெல்லாம் போடுவேன், பொண்ணு விடுதாங்க அப்படின்னா இது பெருமையை தவிர எதுவும் இல்லை. குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தின் இறைவனுடைய பரக்கத்து இருக்கிறது. இந்த நபி மொழியை ஒருத்தர் எதிர்க்கிறான் என்றால் நீ நபியை எதிர்க்க துணிந்து விட்டார். நான் கேட்கிறேன், நபிகள் இப்ப இல்லை. ஒரு கற்பனைக்கு நபிகளால் இப்போது உங்கள் முன்னால் வந்து சொல்கிறார்கள், மக்களே, குறைந்த செலவில் இருக்கிற திருமணத்தில் தான் பரக்கத்திருக்கிறது என்று இங்கு நின்று கொண்டு சொன்னால் அந்த திருமணத்தை மாற்றமாக நடத்துவதற்கு ஒரு உள்ளம் துடிக்குமா? அப்படி துடித்தால் நாம் முஸ்லிமான் யோசித்து பாருங்கள். நேரில் சொன்னால் என்ன, 1400 வருஷத்துக்கு முன்பாக நபி மொழியாக சொன்னால் என்ன, இரண்டும் நபியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்பதை சமுதாயம் மறந்துவிட்டது. இந்த மாதிரியான கல்யாணத்திற்கு தலைமை இருக்கிற ஆளுங்கள், நிர்வாகிகள் அல்லாஹ் வேண்டிக் கொள்ளுங்கள். மணமகன் மணமகன் பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வைங்களேன், வீட்டுல அவ்வளவு சண்டை. பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளவு சண்டை. நபி மொழிக்கு மாற்றமாக வந்தா நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. பொண்ணுக்கு சண்டை போட்ட, மாப்பிள்ளைக்கு சண்டை பிடிச்ச, நபி மொழிக்கு எங்க சண்டை பிடிச்சிருக்கிற இல்ல. மணமகனும் மணமகளும் இறைவனுடைய பார்வையில் நீங்கள் குற்றவாளிகள் தான், எந்த விளக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. திருமணத்தை நடத்தி வைக்கிற பெற்றோர்கள் ஆண் பெண் வீட்டில் குற்றவாளிகள் தான். இல்ல, பெண் வீட்டில் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண் தேவையா? முடிவெடுங்கள். அப்படிப்பட்ட குடும்பம் தேவையா? நபி மொழியை மறுக்கிறார், எப்படி சம்மதம் பண்ணுவது? முஸ்லிம் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர் கூப்பிட்டாங்க, போகாம இருக்க முடியுமா? கல்யாணத்துக்கு போல ஏதாவது சொல்லுவாங்க. நீங்களும் பாவிகள் தான். நபி மொழிக்கு மாற்றமாக நடைபெறுகிற திருமணத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள். அந்த சபைக்கு சென்று இது சரிதான் என்பதை சொல்கிறீர்கள். இல்லைன்னா அந்த சபைக்கு போய் துணிவா இது தப்புன்னு சொல்லுங்க, அது சரி. சபைக்கு போய் இப்படி நடத்துகிற திருமணம் பிழை, இது உண்மையான மார்க்கத்தை சொல்கிறது. தப்புதான் இருந்தாலும் கூப்பிட்டாங்க, அங்க போய் சிரிச்சுக்கிட்டு அங்க போய் எதுக்கு இந்த நிகழ்வு? இவர்கள் எல்லோரும் இறைவனுடைய பார்வையில் குற்றவாளிகள் தான். திருமண விஷயத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இந்த சமுதாயம் பேண வேண்டும். அடுத்தபடியாக நாவு சம்பந்தமாக நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நிறைய சொல்கிறது. நாவ பேணணும். சிம்பிளா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேசுனா நல்லதா பேசுங்க. வாயை மூடிட்டு இருங்க சொல்ல. நான் பேசினாலே குத்தம்பா, அப்ப நீ பேசாதாங்கிறாங்க சொல்லலாம். உன் வாயில பிரச்சனையா, நீ ஏதாவது சொன்னாலே சண்டை வருதா, நீ பேசாத ஊமையா இருக்கிறாங்க. சபையில 4 பேர் தான் பேச எதுக்கு பாய், ஏதாவது சொன்னா பிரச்சனையா இருக்கும். அப்ப அமைதியா எதுவும் சொல்ல வேண்டாம். கருத்து கந்தன் மாதிரி 4 கருத்து சொல்லி எதுக்கு ஒரே பிரச்சனை உண்டாக்குறது? வாயை திறக்கிறதுனால யாரையா கேள்வி பண்றோம், விமர்சனம் பண்றோம், புறம் பேசணும், போய் பேசணும். நாவின் பேணிக்கையே இல்லை. எப்படி வளைத்தாலும் எலும்பில்லா நாக்கு வளைகிறது என்பதற்காக பேசலாமா? அடுத்த ஆணை பற்றி பெண்ணை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் விரும்பாத விஷயத்தை பொய்யாகவும் அவதூறாகவும் புறமாகவும் பேசுகிற சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இல்லையா?
ஒரு பொய் பேசுகிறீர்கள் என்றால் அத்தனை நபிமொழியை நீங்கள் மறுத்து விட்டுத்தான் பேசுகிறீர்கள், அத்தனை வசனத்தை நீங்கள் மறுத்து விட்டுத்தான் பேசுகிறீர்கள். ஒரு அவதூறு சொல்கிறீர்கள் என்றால் அவ்வளவு வசனங்களையும் ஹதீஸ்களையும் புறந்தள்ளி விட்டு நரகத்திலே அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை தெரிந்து கொண்டும் ஒருவரை நாம் துணிவாக அவதூறு புறம் பேசுகிறோம் என்றால் அல்லாஹ் பாதம். ஒவ்வொருவரும் யோசிங்க, அடுத்தவர்களை பற்றி எப்படி எல்லாம் பேசிக்கொண்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா இருந்தால் மட்டும் போதாது, அது பேஸ். அதுல நீங்க மிக தெளிவாக இருந்தால் சொர்க்கம் நிச்சயம். முஹம்மது ரசூலுல்லாஹின் பிழை இருந்தால் அதற்கான தண்டனையை நரகத்தில் பெற்றுதான் சொர்க்கத்தை அடைவீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வே பிரச்சனைனா சொர்க்கம் ஹராம். அப்ப இன்னைக்கு நம்ம வணக்கத்திற்கு தகுதியாக அல்லாஹ் உருவண்டால் சரியாக இருக்கிறோம், சொர்க்கம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம். முஹம்மது ரசூலுல்லாஹின் கோட்டை விட விட பலவீனமாக ஆக நபிமொழியை புறக்கணிக்க உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க அந்த சொர்க்கம் என்பது எட்டா கனியாக நீண்டு கொண்டே இருக்கும். தண்டனைகளை அனுபவித்து விட்டு அது சொர்க்கத்துக்கு போகும். மறுமையினுடைய ஒரு நாள் உலகத்தினுடைய ஒரு வருடத்திற்கு நிகராக. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்திலையும் நபிகளாரை பேணுங்கள், முடிய அளவுக்கு பேணுங்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவனுக்கு தெரியவதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியே தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய உடல் மொழி எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய நடை உடை பாவனை ஆடை, ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய நடை எப்படி, ஹதீஸ்கள் இருக்குது. நபிகளாரின் நேர்முன வர்ணனைகள் என்ற ஒரு புத்தகமே நம்ம மாதிரி இருக்கு. ஷமாயிலு திருமதி என்ற இமாம் திருமதி அவர்கள் தொகுத்த ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். அது ரசூலுல்லாஹ் பத்தியான அவ்வளவு பர்சனல் டீடைல்ஸ். ரசூலுல்லாஹ் எப்படி சிரிப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி மிளரும். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, இப்படியான அழகுள்ள மனிதனை அந்த உலகத்திலே பார்த்ததே இல்லைங்கிறார். அப்படி ஒரு அழகு அல்லாஹ்வுடைய தூதர் சிவப்பு நிற ஆடையில் வந்தார்கள். அப்படி நபிகளாரை பற்றி தெரியதான் அவர்கள் மீது உள்ள அன்பு அதிகமாகும். ஒருவரின் மீது உங்களுக்கு அன்பு வந்து விட்டால் அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீர்கள். கஷ்ட நஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க. உள்ள ஒரு விஷயத்த ஆசையா கேக்குது, அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு உழைச்சு அந்த சம்பளத்துல ஒண்ணு வாங்கிட்டு போற, என்னைக்கா கஷ்டம் தெரிஞ்சிருக்கா? தெரியாது. ஏன்? உள்ள மேல கொண்ட பாசம். உள்ள என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். பாசம் யார் மீதும் இருக்கலாம், தாய் தந்தை மனைவி அண்ணன் தம்பி, அது நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு மனிதனுக்கு யார் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வந்து விட்டதோ ஆட்டோமேட்டிக்காக அவரை மாதிரியே பேசுவார். ஒரு மனுஷனை வாட்ச் பண்ணி நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சு நம்ம பேச்சு அவரை மாறி லேச நம்முடைய செயல்பாடு அவரை மாறும். அவன் என்ன சொன்னாலும் தெரிஞ்சிடும். ஒரு ஆள்கிட்ட பேசணும், 10 நிமிஷமா பேசுறாரு, ஒரே பிளேடா இருக்கு, எப்ப விடுவாரு அங்க பிடிச்ச ஒரு நபர் பேசலாம் அப்படிங்களேன், அரை மணி நேரம் ஆனாலும் அப்படி இருப்பாரு. இங்க பேச்சு முக்கியமல்ல, நபர் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம். இதை ஏன் சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை தெரிய நேசிக்க அறிந்து கொண்டால்தான் ரசூலுல்லாஹ் நேசிக்க முடியும். ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போனாங்க, உஹதுக்கு போனாங்க, மதீனாவுக்கு பக்கம் ஆனது மதீனாவுக்கு போனாங்க. அப்படின்னா என்ன? அங்குள்ள மங்குளமாக அல்லாஹ்வுடைய தூதரை படிக்க இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தெரிய அவர்கள் மீது ஒரு அன்பு வருவார்கள். அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்பு செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால், காதலிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நிமிடங்களை ஹதீஸ்களில் படிக்கும் பொழுது கல் உள்ளவும் சுக்குநூறாகவும் நொறுங்கி என்றைக்கு நம்முடைய கண்களில் இருந்து நம்மை அறியாமல், சவையறியாமல், ஆளறியாமல் கண்ணீர் கொட்டுகிறதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆள் மனதை தொட்டு விட்டார்கள் என்றார். அந்த அளவுக்கு நபிகளாரின் மீது நேசத்தை வைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற எந்த சட்டமும் கஷ்டமாவே இருக்கிறது. சூக்கிலும் ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்குதா,
என் ஹபீப் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், போர்வையை தூக்கி போட்டு போருக்கு போற மாதிரி எழுந்து போயிடும். திருமணத்துல நபி மொழியா, ஆனா எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, எனக்கு என் தூதர் தான் முக்கியம். தூதர் சொல் உறுதியாக நில் என்று நின்றோம். இந்த பாசம் குறையதான் மற்றவர்கள் நினைக்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அந்நபி அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிகும். இந்த நபி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உயிரை விட மேலானவராக இருக்க வேண்டும். அந்த பாசத்தை நீங்க எப்படி கொண்டு வர போகிறீர்கள்? அந்த பாசத்தின் மூலியமாக நபிகளார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுள்ளீர்கள். நபிகளார் சொன்ன மாதிரியே பார்ப்பீர்கள், பேசுவீர்கள், நடப்பீர்கள், முறங்குவீர்கள், கழிவறைக்கு செல்வீர்கள், சாப்பிடுவீர்கள், குடிப்பீர்கள், எல்லாம் நபிகளார் படி நடக்கும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, நபிகளாரை படிப்போம், நபிகளாரை பற்றி தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சரித்திர நாயகனின் சரித்திரத்தை அறிந்து கொண்டு பாசத்தை வளர்த்துக் கொள்வோம். அந்த நபியின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். அந்த நபியின் மீது கொண்ட பாசத்தினால் அப்படியே இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடன் சேர்த்து நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலும் நெருப்பாக இருப்பவர்கள் என்பதை நாம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சுன்னாவையும் கடமையும் பேணுகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு விளக்கம் தருவானாக என்று கூறி முதல் முறை நிறைவு செய்கிறேன்.